குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே எழுந்தது லேட்டு தான். ஏன்னா சண்டே மட்டும் தான் தூங்க முடியும் லீவுன்றதுனால. ஸோ லேட்டாக எழுந்தோடனே டெய்லியுமே நம்ம இட்லி தோசை இப்படி தான் சமைச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏன் மக்ருனி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முறுக்கு மக்ருனி தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நூடுல்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு ஒரு 3 வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மக்ருனியில் ஒரு 3 வித கரம் மசாலா சேர்த்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் வேணே செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. சீரியஸ்லி வேறு லெவலில். சாப்பிட்டவங்க சொன்னால் தான் நீங்கள் ஒத்துப்பீங்க. சமைக்கிற நாங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க. பட் இன்றைக்கி பசங்க இவங்களாம் சாப்பிட்றதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதே சமைச்சிட்டேன். இன்றைக்கி பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது 3மே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி போட்டு இது பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மக்ருனியில் கொத்தமல்லி மிஸ்ஸிங். ஸோ அது மட்டும்தான் இன்றைக்கி குறையாக இருக்குது. ஒரே ஒரு முட்டையை மட்டும் இன்றைக்கி நான் உடச்சி ஊற்றாமல் பொரிச்சு ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் குழஞ்ச மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மேகி சாப்பிட்ற ஒரு ஃபீலை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ முறுக்கு மக்ருனி அது தம்முக்கு கொதி வந்ததுமே முறுக்கு மக்ருனி நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவுமே போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பலவு தால்ச்சா பெரிய குழம்பு இதை தான் செய்யலான்னு இருந்தேன். ஸோ இடையில இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு தேவையானதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரேடியாக எல்லாமே போட்டு சமைக்க வேணாம். நாளைக்கு காலிஃப்ளவர் 65 அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி வச்சு மண்டே மார்னிங் பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பலவுனா நெய் சோறுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கு தேவையானதுமே நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா செம்மையான மக்ருனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் முட்டை இதெல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இதில் கொத்தமல்லி மட்டும் மிஸ்ஸிங் தான் எனக்கு குறை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், மதியானத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். கண்டினியூவாக பார்த்துக்கிட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோடைய பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நான் போயிட்டு வரேன். டாடா, பை பை.